அன்புக்குரியவர்களே, நாம் கடந்த 2 வாரங்கள் சங்கீதம் 23 இடம்பெறுகின்ற அவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். சங்கீதம் 23 ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ப்பனை பற்றி பாடின பாடலாக நாம் அறிந்தோம். ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ப்பனாகிய ஆண்டவரை அல்லது ஆண்டவரை தன் மேய்ப்பனாக பாவித்து பாடின பாடல் சங்கீதம் 23. ஆனால் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த பாடல் ஒரு மேய்ப்பனும் ஆட்டுக்குட்டிகளும் சேர்ந்து ஆண்டவரை பற்றி பாடுகின்ற ஒரு பாடல். மோசே ஒரு மேய்ப்பன், 40 ஆண்டுகள் மேய்ப்பனாக அவர் பணி செய்தவர். 40 ஆண்டுகள் பணி செய்த மேய்ப்பனாகிய மோசேயும் அவனோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் சேர்ந்து கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. இந்த நாளை நம்முடைய தியானத்திற்கான தலைப்பும் The Song of the Shepherd and the Sheep. மேய்ப்பனும் ஆடுகளும் சேர்ந்து தங்களை படைத்த ஆண்டவரை பற்றி பாடின பாடல். இந்த பாடல் என்ற தலைப்பின் கீழ் முதலாவது நாம் கவனிக்கக்கூடிய குறிப்பு, வசனம் 1 ஆரம்பிக்கின்ற முதல் வார்த்தை என்ன? வசனம் 1 பார்க்கின்ற முதல் வார்த்தை என்ன? அப்பொழுது. A reference to a time factor or a reference to an event that just happened. அப்பொழுது என்ற ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்பொழுது. அந்த அப்பொழுது என்ற வார்த்தைக்கு என்ன சம்பவம்ன்றதை நம்ம கவனிப்போம். ஏனால் அதற்கு முந்தின வசனம், முந்தின அதிகாரத்திலே அப்பொழுது என்ற வார்த்தையினுடைய விளக்கத்தை நாம் அறிவதற்கு அதற்கு முந்திய அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் எகிப்திலே செய்த மகத்தான கிரியை, 10 வாதைகள், 10 வகையான வாதைகளின் மூலமாய் இஸ்ரவேலின் தேவன் எத்தனை பிரதானமானவர், எத்தனை மகத்துவமானவர் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார், கற்றுக் கொடுத்தார். கர்த்தர் எகிப்தியரில் செய்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். இப்படி எகிப்திலே தேவன் செய்த 10 வாதைகளின் மூலமாய், மகத்தான கிரியைகளின் மூலமாய் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் எத்தனை மகத்துவமானவர் என்பதை அவர்கள் அறிந்து மோசேயின் மேலும் மோசே கூறுகின்ற போதித்த ஆண்டவர் மீதும் விசுவாசம் வைத்தார்கள். முக்கியமாக இந்த 15ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிற அப்பொழுது என்ற அந்த வார்த்தைக்கு the immediate context, at the immediate context, சமீபத்தில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்றத பார்க்கும் பொழுது, முந்தைய அதிகாரத்தில் வசனம் 27 கடைசி பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவர்களை, அதாவது எகிப்தியர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். கர்த்தர் எகிப்தியர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். இப்பொழுது கவிழ்த்து போட்ட நிலையிலே அந்த எகிப்தியரின் சேனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? மாண்டு போயின, மரித்து போயின. இதற்கு முன்பாக ஆரவாரித்து வந்தார்கள், ஆர்ப்பரித்து வந்தார்கள். வசனம் 9 வாசிக்கின்றோம். ஆர்ப்பரித்து வந்த அந்த எகிப்தின் படைகள் இப்பொழுது ஆரவாரம் காட்டாமல் மரித்து போன நிலையிலே கடலிலே மாண்டு போன ஒரு நிலை. இதுதான் நம்முடைய பிரசங்கத்தின் முதல் குறிப்பு. The silenced soldiers. The silenced soldiers. அமைதலாகி போன, ஆர்ப்பரித்து வந்த எகிப்தின் படை வீரர்கள் இப்பொழுது மௌனமாகி போனார்கள், அமைதலாகி போனார்கள், அமிழ்ந்து போனார்கள். ஆனால் எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து, நாங்கள் எகிப்திலேயே இருந்திருக்கலாம், அங்கேயே நாங்கள் அடிமைகளாக இருந்து அட்லீஸ்ட் உயிரோடவாச்சு இருந்திருப்போம், எங்களை ஏன் இப்படி கூட்டிட்டு வந்தீங்க? இப்பொழுது எகிப்தின் படை எங்களை நெருக்கி வருகிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருடைய கைகளிலே நாங்கள் எல்லாரும் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இஸ்ரவேலின் மக்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. ஆர்ப்பரித்து வந்தவர்கள் அமைதலாகி போனார்கள். பயந்து கொண்டு வந்திருந்த இஸ்ரவேலின் ஜனங்கள் இப்பொழுது ஆரவாரித்து ஆண்டவரை துதித்து பாடுகிறார்கள். த சிங்கிங் ஷீப், பாடல் பாடுகின்ற
ஆட்டுக்குட்டிகள், இஸ்ரவேல் ஜனங்கள். யாரை பற்றி பாடுகிறார்கள்? மோசேயை பற்றியா? அவருடைய திறமையை பற்றியா? அவருடைய தலைமைத்துவ லீடர்ஷிப்பை பற்றியா? இல்லை. வசனம் 1-2, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தாய், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பலனும் என் கீதமும் மானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். The silenced soldiers, மௌனமாகி போன படை வீரர்கள், எகிப்தியர்கள், ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதித்து பாடுகிற ஆட்டுக்குட்டிகள், இஸ்ரவேலர்கள். யாரை பற்றி? The Savior Shepherd. தமது ஜனங்களை கரவலாடுகளைப் போல நடத்தி வந்த பிரதான மேய்ப்பனாகிய நமது ஆண்டவரை பற்றி பாடின பாடல்தான் இந்த பாடல். இந்த பாடலில் இடம்பெறுகிற இந்த 3 குறிப்புகளை இந்த நாளில் நம்முடைய தியானத்திலே நாம் பார்க்கலாம். முதலாவது, the silenced soldiers. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த படை வீரர்கள், தேர்வு செய்யப்பட்ட படை வீரர்கள், தேர்வு செய்யப்பட்ட குதிரை வீரர்கள், ஏன் சொல்ல போனால் அவர்களோடு கூட பல பயிற்சியே பெறாத எகிப்தியருடைய குடும்பத்தில் உள்ள ஆண்களும் புறப்பட்டு வர்றாங்க. அதைத்தான் வாசிப்போம். எகிப்தியர்களும் வர்றாங்க, எகிப்தின் படை வீரர்களும் வர்றாங்க, குதிரை வீரரும் வரத நம்ம பார்க்க முடியும். ஏன் எகிப்தின் மக்களும் சேர்ந்து வர வேண்டிய அவசியம்? நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்போது ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? நீங்க எல்லாரும் போய் என்ன செய்யுங்க, எல்லா எகிப்தியர்ட்டையும் அவங்களுடைய நகைகள் எல்லாம் கேட்டு வாங்குங்க. நாங்க ஆராதனைக்கு போயிட்டு வந்து இந்த நகைகள்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க அனுபவிச்ச 10 வாதைகள்ல, ஐயா நீ இடத்த காலி பண்ணா போதும், முதல்ல நகரு, நீ 10 வாதைகள் எங்களுக்கு நாங்க அனுபவிச்சது போதும், நீ முதல்ல உங்க சாமியை கும்பிடுறியா, போய் கும்பிட்டுட்டு வந்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, 10 வாதைகளா நாங்கள் பட்ட பாடு போதும் சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறாங்க. இவ்விதமாய் இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களை கொள்ளையடித்தார்கள் அப்படின்னு வாசிப்போம். இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாரும் எடுத்துட்டு வந்ததுனாலதான் இப்பொழுது எகிப்தின் படை வீரர்கள் மட்டும் வரல, கிட்டத்தட்ட எகிப்திலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல ஆண்களும் சேர்ந்து வர்றாங்க. எதற்காக? இஸ்ரவேல் மக்களை மீண்டும் பிடித்து கொண்டு வர வேண்டும், மீண்டும் அவரிடத்தில் இருக்கிற தங்களுடைய செல்வங்களை அள்ளி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆரவாரத்தோடு எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வந்த நிலையிலே என்ன நடக்கிறது? கர்த்தர் அவர்களை கவிழ்த்து போட்டார். எல்லாரையும் கவிழ்த்து போட்டார். எல்லாரையும் தண்ணியில, கடல் தண்ணியில, செங்கடலிலே எல்லாருமே மரணத்தை தழுவினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இது எதை குறிப்பிடுகிறது? தமிழிலே நமக்கு ஒரு பழமொழி ஞாபகம் இருக்கும், ரைட்? விதை விதைத்தவன் விதை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். பல ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்தியர்கள் இஸ்ரவேலிலே பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் தூக்கி நதியிலே போட வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்தது. பல ஆண்டுகளாக எல்லா ஆண் குழந்தைகளையும் ஃபர்ஸ்ட் எபிரேய மருத்துவத்தில் அவங்க சொன்ன ஆலோசனை என்ன? எப்பொழுதெல்லாம் ஒரு எகிப்திய குடும்பத்திலே, எப்பொழுதெல்லாம் ஒரு இஸ்ரவேல் குடும்பத்திலே, எபிரேய குடும்பத்திலே ஆண் குழந்தை பிறக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த ஆண் குழந்தை என்ன செய்ய வேண்டும்? கொன்று போட வேண்டும். ஆனால் சிப்போரால் பூவால் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் எல்லா ஆண் குழந்தைகளை அவர்கள் பாதுகாத்தார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இது ராஜாவுக்கு தெரிய வருகிறது, பார்வோனுக்கு தெரிய வருகிறது. ஆகவே பார்வோன் என்ன செய்கிறான்? இந்த எபிரேய மருத்துவச்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி பொதுவாக ஒரு சட்டத்தை போடுகிறார். அது என்ன சட்டம்? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்திலே அதை நாம் வாசிக்க முடியும். என்ன சட்டம் என்றால், எகிப்தியர்கள் அனைவருக்குமே பொதுவாக கொடுக்கப்படுகின்ற ஒரு உரிமை. என்ன உரிமை? அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். அன்று எகிப்தியர்கள் இஸ்ரவேலின் ஆண் குழந்தைகளை எல்லாம் தூக்கி நதியிலே போட்டு கொலை செய்வதற்கான சூழ்நிலை இருந்தது. இன்று இஸ்ரவேலின் தேவன் எகிப்திய ஆண் குழந்தைகள் எல்லாரையும், எகிப்திய ஆண்கள் அனைவரையும் தூக்கி
செங்கடலிலே போட்டார் என்பது எதை சொல்லுகிறது? கவனிக்க வேண்டும். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நீதியை விதைத்தால் நீதியை அறுப்போம், அநீதியை விதைத்தால் அநீதியை அறுப்போம். காலமும் நேரமும் வரும்போது. ஆகவே நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். அன்பை விதையுங்கள், அன்பை அறுவடை செய்வீர்கள். அகங்காரம், கோபம், பகை, வெறுப்பு, பிரிவினை, நோ நோ. இன்று நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை நாளை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். அன்பு சகல பாவத்தை மூடும், திரளான பாவத்தை மூடும். அன்பு சகிக்கும், அன்பு இரக்கம் காண்பியும். விட்டு கொடுத்தல், சேவை செய்தல், உதவி செய்தல், நன்மை செய்பவர்களுக்கு மட்டுமல்ல தீமை செய்பவர்களுக்கும் செய்து பாருங்கள். காலமும் நேரமும் வரும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். ஆனால் அதற்கு எதிரான காரியங்களை நாம் செய்யும் பொழுது, அதற்கு எதிரான ஆண்டவருடைய அன்பின் பிரமாணத்திற்கு எதிரான காரியங்களை நாம் செய்யும் பொழுது அவைகளையே நாமும் ஒரு நாள் அறுவடை செய்ய வேண்டிய அவசியத்தை நாம் உருவாக்குகிறோம் என்பதை மனதில் கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை நமக்கு எடுத்துக்காட்டாக வைத்து, தேவன் நம்மை வைத்திருக்கின்ற வீடுகளிலே, தெருவிலே, வேலை ஸ்தலத்திலே, ஊரிலே கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருக்க நாடுங்கள் என்ற வார்த்தையின்படி எவருக்கும் நன்மை செய்ய நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் அவைகளை நூறத்தனையாய் நமக்கு திருப்பி கொடுக்க வல்லவர். அன்று எகிப்தின் மன்னன் இஸ்ரவேலின் குழந்தைகளை தூக்கி கடலிலே, நதியிலே போட சொல்லி கட்டளையிட்டிருந்தான். பல தருணங்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் வாழ்கின்ற சமுதாய வாழ்விலே பல தீமைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இவனை கேட்பதற்கு ஆள் யாரும் இல்லையா என்று நாம் புலம்பலாம். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று நாம் தவிக்கலாம். சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நமது தேவன் நீதி செய்பவர். காலமும் நேரமும் வரும் பொழுது அவர் நீதி செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு எப்போதும் இருக்கட்டும். பிரியமானவர்களே, இப்படி வந்த இவர்கள் என்ன சொல்லிக் கொண்டு வந்தார்கள்? 9வது வசனம், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். எகிப்தியர்கள் இப்படிதான் சொல்லிட்டு வந்தாங்க, இப்படிதான் சொல்லிட்டு வந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்து எப்படினாலும் அவங்களை திருப்பி கொண்டு வந்துடணும், தம்முடைய தேசத்துக்கு அடிமைகளாக அவர்களை வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள். ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள். ஓகே, கவனிக்க வேண்டும். இந்த சம்பவத்துக்கு கொஞ்சம் முன்னாடி, அட் தி இம்மீடியட் கான்டெக்ஸ்ட், 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 25வது வசனத்துல எகிப்தியர்கள் பார்வோனிடத்தில் சொல்றாங்க. எகிப்தியர்கள் பார்வோனிடத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்ல வர்றாங்க பாருங்க. 25வது வசனத்துல, அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கவனிக்கணும், இந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வர்றாங்க. துரத்திக்கிட்டு வரும் பொழுது எகிப்தியருக்கு நல்லா தெரியுது, நம்ம தோத்து போயிடுவோம் தெரியுது. தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்றது தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோசே சொல்றார், யார்கிட்ட? தமது இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னு சொல்றாரு. அந்த வார்த்தைய இப்ப எகிப்தியர்கள் சொல்றாங்க பார்வோனை பார்த்து, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கார், நம்ம திரும்பி போயிடலாம், வேண்டாம், இதுக்கு மேல அவங்கள தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய இதயத்தை கடினப்படுத்துகிறார். தேவன் அவருடைய இதயத்தை கடினப்படுத்துகிறார். காரணம், நேற்று அவர்கள் விதைத்ததை இன்று அவர்கள் அறுவடை செய்ய வேண்டும்.
நேற்று அவர்கள் விதைத்த விதையினுடைய அறுவடையை இன்று அறுவடை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாய் இருக்கிறது. தேவனுடைய இதயத்தை கடினப்படுத்துகிறார். அட் தி இம்மீடியட் கான்டெக்ஸ்ட் எகிப்தியர்கள் சொல்றார்கள், நாம் போயிடலாம், இஸ்ரவேலோட சண்டை போட வேண்டாம், தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் அவர்களோடு இருந்து யுத்தம் பண்ணுகிறார், நம்ம தோத்து போயிடுவோம். நோ. 10 வாதைகள் வரும் பொழுது 3வது வாதை பேன். புழுதியிலே அடிக்கின்றார் மோசே. புழுதி எல்லாம் பேனாக மாறுகிறது. எகிப்தியர்களை எல்லாம் அனைவரையும் அப்படியே அப்புது. அப்பொழுது எகிப்தின் மந்திரவாதிகள் என்ன சொல்லுகிறார்கள்? பார்வோனை பார்த்து, யாத்திராகமம் 8வது அதிகாரம் 19வது வசனத்திலே, இது தேவனுடைய விரல், கர்த்தருடைய விரல். இப்படிப்பட்ட வாதைகள் மனிதனால் கொண்டு வரப்படுகின்றவைகள் அல்ல. இது கர்த்தருடைய சாபம், கர்த்தருடைய கோபம். இதுக்கு எதிராக நம்ம நிற்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வாதையும் நடக்கும் பொழுதும் சரி இவங்களை விட்டுலாம், போயிடட்டும் அப்படிதான் நினைக்கிறான். ஆனால் தேவன் விடவில்லை. தேவன் அவர்களை விடுவதற்கு ஆயத்தமாக இல்லை. 10 வாதைகள் எகிப்தியரின் 10 வகையான தெய்வ நம்பிக்கைகளுக்கு எதிரான வாதைகளாக பார்க்கிறோம். அந்த 10 வகையான எதிரான வாதைகளும் 10 வகையான தெய்வ நம்பிக்கைக்கு எதிரான வாதைகள் எதை சொல்லுகிறது? இந்த வேத புஸ்தகம் காண்பிக்கின்ற இறைவன் ஒருவனே இறைவன். இந்த பரிசுத்த வேதாகமம் காண்பிக்கின்ற ஆண்டவர் ஒருவரே உண்மையானவர். மற்ற அனைத்தும் மனிதனுடைய கற்பனைகள், மற்ற அனைத்தும் மனிதனுடைய யோசனைகள், மற்றவைகள் அனைத்தும் மனிதனால் உண்டாக்கப்பட்டவைகள். இந்த நிலையில்தான் வசனம் 11, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை புகழ்ந்து பாடினார்கள். தேவனை புகழ்ந்து பாடினார்கள். கவனிக்க வேண்டும், பார்வோனின் மரணமும் அவனுடைய சேனையின் மரணமும், இதற்கு முன்பாக பார்வோன் வீடு முதல் எல்லாருடைய வீட்டிலே பிறந்த தலைச்சன்கள், முதல் ஆண் குழந்தை அனைத்தும் ஏற்கனவே மரணத்தை தழுவியது. இப்பொழுது தேவன் அவர்களை கவிழ்த்து போட்ட நிலையில்தான் அப்பொழுதுதான் இந்த பாடலை பாடுகிறார்கள், அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் என்று. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பு என்ன? இப்படிப்பட்ட ஒரு பெரும் படை, எகிப்தின் ஒரு பெரும் படை, வலிமையான ஒரு சேனை கடலிலே மாண்டு போயிற்று, மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது, சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. போன வருடம் ஜூலை 30ஆம் தேதி வயநாட்டிலே நடந்த சம்பவத்தை இன்னும் நாம் மறந்திருக்க மாட்டோம். ஒரே இரவிலே பெரும் மழை, நிலச்சரிவு, பல ஆயிரம் வீடுகள் மூடி போனது. கிட்டத்தட்ட 500 பேருக்கும் அதிகமான, ஒரு 240 பேர் 50 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு 188 பேர் காணாம போயிட்டாங்க. அவர்கள் அந்த லிஸ்ட்ல தான் கொண்டு வரப்பட வேண்டும். ஓகே, காயப்பட்டவர்கள் பல நூறுகள். அதே போன்ற ஒரு நிலைதான் இப்பொழுது இங்கே பார்வோனின் சேனை அனைத்தும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி பார்ப்பது எதை குறிப்பிடுகிறது? தேவன் ஏற்கனவே சொல்லிட்டார். ஏற்கனவே என்ன சொல்லிட்டார்? 14வது அதிகாரத்தில் 17-18 வசனங்களில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். தேவன் எதற்காக அவர்களை கடினப்படுத்துகிறார்? ஒவ்வொரு வாதை நடக்கும் பொழுதே தெரிய வருது, இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், இது கர்த்தருடைய விரல் அப்படின்ற புரிந்து கொள்வதெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஏன் 3 முறை பார்வோன் மோசே இடத்துல கேட்டுக்கொள்ளுகிறார். என்ன கேட்டுக்கொள்ளுகிறார்?
நான் பாவம் செய்தேன், எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், உங்கள் கடவுள் என்னை மன்னிக்கட்டும் அப்படின்ற குறிப்புகளை 3 முறை பார்வோன் கேட்டிருப்பதை கூட நம்ம இங்க யாத்திராகமத்தில் நம்ம வாசிக்க முடியும். 3 முறை பார்வோன் மோசே இடத்துல கேட்டுக்கொள்ளுகிறார், எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், ஆண்டவர் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கூட அவர் கேட்டுக்கொள்ளுகிறதை நாம் யாத்திராகமம் 8:8, 28, 10ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 23 வசனங்களில் நம்ம வாசிக்க முடியும். குறிச்சு கொள்ளுங்க, நீங்க அப்புறமா வாசிங்க. யாத்திராகமம் 8:8, 28, 10ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வசனங்கள்ல பார்வோனை கேட்டுக்கொள்ளுகிறார், நான் பாவம் செய்தேன், உங்களுக்கு கடினமான வேலைகளை கொடுத்து, உங்களுக்கு கஷ்டமான நேரத்தை கொடுத்து நான் பாவம் செய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள், எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் கேட்ட அதே பார்வோன் தான் கடைசி வரை மனம் கடினப்பட்டவனாக, தேவன் எவன் ஒருவனை தன் மீட்பிற்காக முன்குறிக்கிறாரோ அவனை கடைசி வரை தேவன் ரட்சிப்பார். தேவன் எவன் ஒருவரை தன் மீட்பிற்காக முன்குறிக்கவில்லையோ அவனை கடைசி வரை கடினப்படுத்துவார், கடைசி வரை கடினப்படுத்துவார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்ட நம்ம 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது அங்கே அப்சலோமை குறித்து நாம் வாசிக்கின்ற ஒரு வார்த்தையை கவனிக்க முடியும். இங்கே நம்ம கவனிக்கின்ற வார்த்தைகள் என்ன? ஆண்டவருடைய தீர்மானம், அப்சலோமுடைய மனம் திரும்பாத நிலை, அப்சலோம் கடினப்பட்டவனாய் இருக்கிறான், தாவீதுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகவே தேவன் அவனை தண்டிப்பதற்காக தீர்மானிக்கின்றார். அப்படி தண்டிப்பதற்காக தீர்மானிப்பதற்கு அந்த தீர்மானத்திலே 2 நபர்கள் உள்ளே வருகிறார்கள். அவனுக்கு ஆலோசனை கூறுவதற்கு 2 நபர்கள் உள்ளே வருகிறார்கள். அந்த 2 நபர்கள் உள்ளே வரும் பொழுது ஒன்று அகிதோப்பேல். அகிதோப்பேல் நல்ல ஆலோசனை கொடுக்கிறார், நீ தப்பித்துக் கொள்வதற்கான வழி என்ன என்பதை கொடுக்கின்றார். ஆனால் அர்க்கியனாகிய ஊசாய் அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான வழியை கூறுகிறான், ஆலோசனையை கூறுகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அகிதோப்பேலின் ஆலோசனையை அப்சலோமும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் கேட்கக்கூடாதபடிக்கு செய்கிறார். அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனையை அவர்கள் கேட்பதற்கு இடம் கொடுக்கவில்லை. அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனையை கேட்பதற்கு தேவன் அவருடைய இதயத்தை ஏவுகிறார். முடிவு, தேவனுடைய தீர்மானம் என்ன? கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். கவனிக்கணும், வழக்கமா நம்முடைய புரிந்து கொள்ளுதல், கடவுளை பற்றி, இறைவனை பற்றி நம்முடைய புரிந்து கொள்ளுதல் எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டா, வழக்கமா நல்ல விஷயமெல்லாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லுவோம், கெட்ட விஷயங்கள் நடக்கும் பொழுது பிசாசு 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 சொல்லுவோம். கவனிக்கணும், அது ரொம்ப தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல். அப்கோர்ஸ் கெட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது அது பிசாசினுடைய செயலின் மூலமாய் தான் வருகிறது. ஆனால் தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய அனுமதியின் கீழ் உன்னதமானவருடைய வாயிலிருந்து நன்மையும் தீமையும் புறப்பட்டு வருகிறது இல்லையோ என்று கூறும் பொழுது நமக்கு சொல்லுகிற செய்தி, நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது மட்டும் ஆண்டவருக்கு ஆளுமே அல்லேலூயா ஸ்தோத்திரம், கெட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது ஆத்திரம், அது அல்ல. கெட்ட காரியங்கள் நடக்கும் பொழுதும் கர்த்தர் நல்லவரே, தீமைகளை நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர் என்னுடைய தேவனே. ஆகவே இந்த தீமைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன் என்ற ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். அதுதான் விசுவாசம். நல்லது நடக்கும் பொழுது நம்ம அவனுடைய ஆலயத்துக்கு வருவது, சாட்சி சொல்லுவது, கெட்டது நடக்கும் பொழுது சர்ச்சைக்கே வராம வீட்டில் இருப்பது தவறு, தவறு. அகிதோப்பேலின் மீது தேவன் நியாய தீர்ப்பு வரம் பொருட்டு, பொல்லாப்பு வரம் பொருட்டு அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். கவனிக்கணும் பிரியமானவர்களே, தேவன் அவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்வின் வட்டத்திலே சில நேரங்களிலே ஆணுடைய வார்த்தைக்கும் ஆணுடைய சித்தத்துக்கும் நாம் செவி சாய்க்க மனதில்லாமல் மனம் போல வாழ்கிறவர்களாய் இருப்போமே. ஆனால் பொல்லாதவர்களின் மூலமாக வருகின்ற போதனை நமக்கு இன்பமானதாக இருக்கும். பொல்லாதவர்களின் மூலமாய் வருகின்ற ஆலோசனை நம்முடைய செவிகளுக்கு இனிமையானதாக இருக்கும். முடிவு மரணம், பிரிவு, வேதனை,
அப்சலோமுக்கு வந்த தண்டனை நம்மில் எவருக்கும் வர வேண்டாம். காரணம், நாம் யாவரும் அப்சலோமை போல அல்ல, தாவீதை போல. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்சலோமின் மீது பொல்லாப்பு வர தேவன் கட்டளையிட்டார். அதே தேவன் தான் எகிப்தியர்களின் சேனையின் மீதும் பொல்லாப்பு வருவதற்கு அன்று அப்சலோமை கடினப்படுத்தினது போல எகிப்தியர்களுடைய இதயத்தையும் தேவன் கடினப்படுத்தினார். அதோடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிய வரும் பொழுது அதோடைய நோக்கத்தை 14ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனங்களிலே வாசித்தோ, நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். ஓகே, நானே கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எகிப்தியரின் சேனைகளை எல்லாம் தண்ணீரிலே மடங்கடித்து போட்டு விட்டார். தேவன் இந்த எகிப்தின் சேனைகளை தண்ணீரை போட்டதுக்கு காரணம், மூழ்கடித்ததுக்கு காரணம், தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஓகே, அடுத்து the singing sheep. இஸ்ரவேலர்கள் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். வேத புஸ்தகத்திலே கவனிக்க வேண்டும். வேத புஸ்தகத்திலே முதல் முறையாக பாட்டு அல்லது பாடினார்கள் என்ற வார்த்தை இடம்பெறுவது இந்த யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் தான் முதல் முறையாக பாட்டு என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. அதற்கு முன்னாடி புலம்பல், போராட்டம், கண்ணீர், வேதனை. 400 ஆண்டுகள் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே. இப்படி 400 ஆண்டுகள் நெருக்கப்பட்டு கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கை காலமெல்லாம் நெருக்கப்பட்டு கொண்டதாகவே இல்லை. காலமெல்லாம் புலம்பலை சந்தித்துக் கொண்டிருந்த உண்டாகவே இல்லை. மாறாக தேவன் அவருடைய புலம்பலை களிப்பாக மாற்றினார். அவருடைய புலம்பலை பாடலாக மாற்றினார். இப்படி பாடலாக மாற்றியது நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? கவனிக்க வேண்டும். நாமும் நம்முடைய நடைமுறை வாழ்விலே பல காரியங்களுக்காக பல்வேறு புலம்பல்களை நம் உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் நமது ஆண்டவர் அந்த புலம்பல்களை எல்லாம் களிப்பாகவும் புலம்பல்களை எல்லாம் பாடலாகவும் மாற்றுவதற்கு அவர் போதுமானவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 400 ஆண்டுகள் புலம்பிக் கொண்டிருந்த அவர்கள் முதல் முறையாக இப்பொழுது பாடல் பாடுகிறார்கள். எப்பொழுது? எகிப்தின் சேனை அனைத்தும் தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கும் பொழுது, கடலிலே அமிழ்த்தப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் பாடல் பாடி ஆண்டவரை உயர்த்தினார்கள். பாடல் பாடி தேவனை துதித்துக் கொண்டார்கள். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் காலப்போக்கிலே கவனிக்க வேண்டும். சங்கீதம் 137 நாம் வாசித்தோம். சங்கீதம் 137 அங்கே பாடல் பாடவில்லை, சீயோனை நினைத்து அழுதோம் என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே சங்கீதம் 137 அழுது கொண்டிருக்கிறார்கள். இது எதை குறிப்பிடுகிறது? உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா நேரத்திலும் பாட்டு பாடிட்டே இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லா நேரத்திலும் துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அன்று பாடின அதே தேவனுடைய பிள்ளைகள் இங்கே சீயோனை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் பாபிலோனியர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க, பாபிலோன் வந்து சேலஞ்ச் பண்றாங்க, உங்கள் சீயோனின் பாட்டுகளில் சிலவற்றை பாடுங்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள். அங்கே இஸ்ரவேலுடைய பதில் என்ன? அந்நிய தேசத்திலே தேவனுடைய பாடல்களை நாங்கள் பாடுவது எப்படி? அந்நிய தேசத்தில் நாங்கள் சீயோனை பாட்டி பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை நினையாதிருந்தால், எருசலேமே நான் உன்னை பற்றி பேசாதிருந்தால், பாடாதிருந்தால் என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொள்ளட்டும், அப்படின்னா நான் செத்து போயிடட்டும் அப்படின்னு சொல்ல வர்றார். ஆக தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்விலே எல்லா தருணங்களும் பாட்டு பாடுகிற தருணங்கள் அல்ல. அழுகிறவனே கூட அழுங்கள், புலம்புகிறவனே கூட புலம்புகள். ஆனால் நம்பிக்கையோட நம்பிக்கையோட. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவருடைய பாடலுடைய தீம் என்ன? தீம் இவருடைய பாடுகின்ற பாட்டுடைய தீம் அப்கோர்ஸ் இந்த யாத்திராகமம் அதிகாரம் 15 முழுசுமே பாட்டு தான். கிட்டத்தட்ட 22வது வசனம் வரைக்கும் பாட்டு, டான்ஸ், நடனம் இதுதான்.
22 வசனம் வரைக்கும் பாட்டு பத்தி தான், டான்ஸ் பத்தி தான். ஓகே, இப்படி பாட்டும் டான்ஸுமா இருக்கக்கூடிய இந்த முழு துதியினுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்டா 11வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த 11வது வசனத்துல அவர்கள் பாடுகின்ற பாடலினுடைய தீம், ஓகே, கருப்பொருள் என்ன என்பதை கவனிக்கும் பொழுது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று அவர்கள் பாடுகிறார்கள். பல்வேறு காரியங்களை இதுக்கு முன்பு உள்ள வசனங்களிலே வரிசைப்படுத்துகிறார்கள். கர்த்தர் என் பலன், அவர் என் கீதமானவர், அவர் என் ரட்சிப்பானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். கவனிக்கணும், வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவங்களுக்கே வாசஸ்தலம் இல்லாம இருக்கிறாங்க, அவங்களே வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. அடுத்து 40 வருஷங்கள் வனாந்திரத்தில் பயணம் செய்ய போறாங்க. பட் அவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள்? இந்த கர்த்தருக்கு நான் வாசஸ்தலத்தை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்ல வருது. என்ன வர்றாங்க? I am going to have this God part of my life. அவருக்கு வாசஸ்தலை உண்டாக்குவேன்னா அவரை நான் விட மாட்டேன், அவரை நான் விட்டுற மாட்டேன். I am going to have him to be with me all the time. அவரை நான் என்னோடே கூட நான் வைத்துக் கொள்ள போகிறேன் என்ற வகையில தான் கர்த்தருக்கு நான் வாசஸ்தலத்தை உண்டாக்குவேன். அவருடைய இந்த பாடலுடைய தீம் வசனம் 3, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஆங்கிலத்திலே the Lord is a man of war என்று வாசிக்கிறோம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஓகே, பல நேரங்களில் நமது ஆண்டவரை நம்ம அப்படி பார்க்கறதே கிடையாது. ஓகே, நமது ஆண்டவரை யுத்தத்தில் வல்லவராக நம்ம பார்க்கிறது கிடையாது. எகிப்தின் படை அனைத்தையும் தண்ணீரிலே மூழ்கடித்தவராக நம்ம பார்க்கிறதே கிடையாது. ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு இருக்க மேய்ப்பனாகவும் சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிற இயேசுவாகவும் இப்படியே பார்த்து பழகிட்டோம் நம்ம. அதனால ஆண்டவரை பற்றின பயமே நமக்கு கிடையாது. பல நேரத்துல நோ, அப்படி அல்ல, அப்படி அல்ல. அவர் யுத்தத்தில் வல்லவர். யுத்தத்தில் வல்லவர் என்ற நம் அறிகிற நிலையில் நம்முடைய ஆண்டவரை பற்றி நமக்கு தைரியம் வரணும். நமக்கு எதை பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சுவிசேஷ பணிக்கு போறோமா, பயந்துகிட்டே மனுஷனுக்கு பயந்துட்டு போகணும் அவசியமே கிடையாது. தேவன் தம்முடைய சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புகிறார்? வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள். இதுதான் அவனுடைய வார்த்தை. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நம்ம வெக்கப்படணும், பயப்படணும் அவசியமே கிடையாது. அப்படியே நமக்கு தீமை வந்தா என்ன செஞ்சிட முடியும்? உங்கள் மாம்சத்தை அழிக்க வல்லவருக்கு பயப்படாதிருங்கள். மாம்சத்தை மட்டும் அழிக்க வல்லவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யாருக்கு பயப்படணும்? மாம்சத்தையும் ஆவியையும் நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மனுஷனுக்கு தான் நிறைய நேரத்தில் பயப்படுறோம். அவர் என்ன நினைப்பாரு? சுவிசேஷம் சொன்னா நம்புவாரா? அது உனக்கு ஓ வேலை கிடையாது. சுவிசேஷத்தை சொல்றதுதான் ஒரு வேலை. நம்புறாங்க, நம்பல, விசுவாசிக்கிறாங்க, அதை பத்தி உனக்கு கவலையே வேண்டாம். அது ஆண்டவருடைய வேலை. ஓ வேலையை நீ செய்ய, அவர் வேலையை அவர் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய நடைமுறை கிறிஸ்தவ வாழ்வு பல நேரத்தில் குளிர்ந்து போயிருப்பதற்கு காரணம் நமது ஆண்டவரை பற்றின முறையான புரிந்து கொள்ளுதல் நமக்கு கிடையாது. சும்மா ஏனோதானு வாழ்கிற வாழ்க்கை. இன்னும் அப்படி அல்ல. ஒரு மிலிட்ரியில கவனிக்கணும். நம்மள ஒரு சிலருக்கு மிலிட்ரி உள்ள வேலை செஞ்சவங்களை பத்திலாம் நமக்கு தெரியும். ஒரு மிலிட்ரியில உள்ள வாழ்க்கை அனுபவம் எப்படி இருக்கும்? கரெக்டா செய்வாங்க எல்லாத்தையும். ட்ரெஸ் கோடா இப்படி இருக்கும், முடி வெட்டுறதா இப்படி இருக்கும், சாப்பாடா இப்படி இருக்கும், எக்ஸசைஸா இப்படி இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையான கட்டமைப்பு உடையதாக இருக்க வேண்டும். சும்மா ஏனோதோன என்று நோக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே தேவனை துதித்து பாடினார்கள். 3வது குறிப்பு, the savior shepherd. the savior shepherd. தங்களை மீட்டுக் கொண்ட, தங்களை விடுவித்த, தங்களை சுதந்திர தேசத்துக்கு நேராக நடத்துகின்ற பிரதான மேய்ப்பனை பற்றி பாடுகின்ற பாடலின் வரிசையில் தான் வசனம் 11 நாம் சுருக்கமாய் பார்க்க முடியும். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? சமீபத்திலே இந்த வசனத்தை மையமாக கொண்டு ஒரு சிறிய தின தியானத்தை நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். ஓகே, உங்களில் எத்தனை பேர் அதை நீங்கள் பார்த்தீர்கள் எனக்கு தெரியாது. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்?
தேவர்களில் அப்படின்னு ப்ளூரல்ல வாசிக்கிறோம்னா அப்போ நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க, அதுல நமது ஆண்டவர் மேலானவர் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. கவனிக்கணும். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னா, மறுபடியும் சொல்றேன், நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க, அதுல நமது ஆண்டவர் மேலானவர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மாறாக ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இதுதான் உண்மை. இந்த வேதாகம தேவன் ஒருத்தர் தான் தேவன், வேற யாருமே தேவன் கிடையாது. அப்படின்னா ஏன் இந்த வசனத்தை இப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இதுவரைக்கும் எகிப்துல 400 வருஷம், கிட்டத்தட்ட 430 வருஷம் வாழ்ந்தார்கள். 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பல்வேறு சவால்களை, கஷ்டங்களை சந்தித்தார்கள். யாரின் மத்தியிலே? எகிப்தியர்களுடைய 10 வகையான தெய்வ நம்பிக்கையின் மத்தியிலே. எகிப்தியர்கள் 10 வகையான காரியங்களை தெய்வமாக நம்பினார்கள். ஓகே, 10 வகையான தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வ நம்பிக்கைகளின் மத்தியில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தாவே இந்த 10 வகையான எகிப்தியர்களுடைய தெய்வ நம்பிக்கைகளிலே உமக்கு ஒப்பானதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுதான் அதனுடைய புரிந்து கொள்ளுதல். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், முதலாவது குறிப்பு. துதிகளில் பயப்படத்தக்கவர், இரண்டாவது குறிப்பு. அற்புதங்களை செய்பவர். சுருக்கமா பேசிட்டு முடிச்சிடலாம். ஓகே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்தம் என்ற அந்த வார்த்தை கிட்டத்தட்ட 600 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 600 முறை. இஸ்லாமியர்கள் வைத்திருக்கின்ற ஹோலி குர்ஆனிலே பரிசுத்தம் என்ற வார்த்தை அல்லது பரிசுத்த என்ற வார்த்தை 3 முறை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 முறை எங்க இருக்கிறது, 600 முறை என்பது எங்க இருக்கின்றது நம்ம கணக்கிட்டு பார்த்துக் கொள்ளலாம். ஓகே, இந்த பரிசுத்த வேதாகமத்தின் ஆண்டவர் ஒருவர் தான் தன்னுடைய இயல்பான நிலையிலே, தன்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸாக, தன்னுடைய நேச்சராக தன்னை பரிசுத்தத்தின் வழியிலே தேவன் வெளிப்படுத்துகிறார். சேனையிலே பரலோகத்திலே காட்சி பார்க்கிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் தேவனை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். வேதாகம தேவன் தன்னை பரிசுத்தர் என்று அறிமுகப்படுத்துகிற நிலை என்பது அதை எதையால் அவர் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது அதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அது அவருடைய இயல்பு நிலை. பரிசுத்தம் என்பது அவருடைய இயல்பு நிலை. ஓகே, வேத புஸ்தகத்திலே தேவனுடைய மகத்துவத்தை பற்றி பல வார்த்தைகள் உண்டு. அவருடைய வல்லமையை பற்றி, அவருடைய அதிசய தன்மைகளை பற்றி, பல்வேறு காரியங்களை பற்றி சொல்லுகிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் பிரதானமாக பேசப்படுகிற குணாதிசயம் என்பது பரிசுத்தம். ஆக இந்த பரிசுத்தம் என்பது ஆண்டவரை பற்றி பேசுகிற நிலையிலே அது நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? அழைத்தவர் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நீ ஏழையா இருக்கலாம், பரவாயில்ல, தப்பே கிடையாது. ஆனால் நீ பரிசுத்தவனாயிரு. நீ சுகவீனமாய் கூட இருக்கலாம், உனக்கு பலவீனம் இருக்கலாம், வியாதி கூட இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் நீ பரிசுத்தனாயிரு. நீ வாழ்வின் எத்தனை ஒரு கடைக்கோடியிலே சாதாரண நெருக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், பரவாயில்லை, பரிசுத்தனாயிரு. ஆகவேதான் சங்கீதம் 32 சொல்லுகிறது, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, யாருடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான், பாக்கியவான். நம்முடைய வாழ்வில் பணம் இருக்குது, பொருள் இருக்குது, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, இல்லை, பெரிய விஷயமே கிடையாது. கர்த்தருக்கு சித்தமான அதை எல்லாம் ஆண்டு கொடுப்பார். கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா ஆண்டு எதுவுமே கொடுக்க மாட்டார். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நாம் நமது ஆண்டவரை போல பரிசுத்தமாக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. இரண்டாவது, fearful and praise. துதிகளில் பயப்படத்தக்கவர். அது என்ன துதிகளில் பயப்படத்தக்கவர் என்ற அர்த்தம்? காரணம், வேதத்தின் ஆரம்பத்தின் முதல் ஃபர்ஸ்ட் பேஜிலிருந்து துதி என்பது எப்பொழுதுமே தேவனுக்கு உரியது. இந்த வேதாகம் ஆண்டவர் தன் மகிமையை வேறொன்றுக்கும் நான் கொடுப்பதில்லை என்று கூறுகிறார். எந்த விக்கிரகத்துக்கு நான் தரமாட்டேன், எந்த மனுஷனுக்கு நான் தரமாட்டேன். துதி என்பது எனக்கு மட்டும் உடையது. ஆகவேதான் முதல் பெற்றோர்கள் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தையே என்ன? நீ எல்லாத்தையும் சாப்பிடு, இதை சாப்பிடாத. அப்படின்னா நான் இது பாய்சனா இருக்கு அப்படின்றனால கிடையாது. இந்த ஒரு கனி விபத்தான ஆபத்தானது சாப்பிட்டா செத்து போயிடுவேன், அது கிடையாது.
நமது முதல் பெற்றோர்கள் ஆதாமே அவளை படைக்கும் பொழுதே தேவனோட சொன்ன வார்த்தை எதை காண்பிக்கிறது? ஆதாமே, ஏவாளே, நீ என்னதான் என் சாயல்ல படைக்கப்பட்டிருந்தாலும், என் ரூபத்தின் படைக்கப்பட்டிருந்தாலும் நீ தேவன் கிடையாது. நீ படைக்கப்பட்டவன், படைத்தவர் நான். ஆகவே பக்தியும் பாடலும் புகழும் எனக்கு மட்டும்தான் சொந்தம், உனக்கு சொந்தம் கிடையாது. இதுக்கு தான் வேட்டு வைக்க வந்தான் சாத்தான் வந்தான். இதுக்கு தான் வேட்டு வைக்க வந்து ஆதாமியாள்கிட்ட என்ன சொல்ல வர்றான்? இதை நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்றதுனால நீங்க என்ன செய்வீங்க? தேவர்கள் போல் மாறுவீங்க. ஏன் தேவர்கள் போல் மாறுவீங்கன்னு சொல்ல வர்றான்? உனக்கு ஒரு தேவன் தேவையில்லை, நீயே தேவனா இருக்கலாம். நீ தேவனா இருக்கலாம், உனக்கு ஒரு தேவன் தேவையில்லை. நீ அவருக்கு புகழ், நன்றி, ஸ்தோத்திரம், துதி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றான். இதுதான் சோதனையே. ஓகே, வேதாகமம் முழுவதும் புகழப்பட வேண்டிய, துதிக்கப்பட வேண்டிய, ஆராதிக்கப்பட வேண்டிய ஒரே நபர் வேதாகம தேவன், ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. நேபுகாத்நேச்சார் தான் துதிக்கப்பட வேண்டும், தான் ஆராதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சோதனை அவனுக்குள் வருகிறது. தங்கத்தினால் ஒரு சிலையை நிறுத்துகிறான், எல்லாரும் அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் என்ன செய்யவில்லை? பணிந்து கொள்ளவில்லை. தூக்கி உள்ளே போடுறாங்க நெருப்புக்குள்ள. தண்டனை. ஆனால் உண்மையாகவே தண்டிக்கப்பட்டது யார்? உண்மையாகவே தண்டிக்கப்பட்டது யார்? நேபுகாத்நேச்சார். தோற்று போனான். இந்த 3 வாலிபர்களுக்கு முன்பாக அவன் தோற்று போனான். இன்னொரு முறை பாபிலோனை பார்த்து பேசுகிறான். என் மகிமைக்காக நான் கட்டின பாபிலோனே என்ற பெருமை கொள்ளுகிறான், தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகிறான். அப்பொழுது அவனுடைய வார்த்தை எப்படி வருகிறது? நீ தேவனுக்கு செலுத்த வேண்டிய புகழை, கணத்தை செலுத்தாதபடியினால் நீ மனுஷரிடத்திலிருந்து தள்ளப்பட்டு வெளியின் மிருகங்களைப் போல் வாழ்வாய் என்று அவன் மீது நியாய தீர்ப்பு வந்ததை நாம் பார்க்க முடியும். இதே வரிசையில் தான் தானியேலின் எதிரிகள் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள். தானியேலை எப்படி நம்ம மாட்டியோட முடின்னு சொல்லி சூழ்ச்சி பண்றாங்க. அப்பொழுது தரியு ராஜா இடத்துல வந்து பேசுறாங்க. தரியு ராஜாவே, அடுத்த 30 நாளைக்கு எல்லாரும் உங்ககிட்ட தான் விண்ணப்பம் பண்ணணும், உன்கிட்ட தான் ஜெபம் பண்ண, வேற யார்ட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், தானியேல் எப்பொழுதும் எருசலேமை நோக்கி, தன் பரலோகத்தின் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறான்றது தெரிய வரும். ஆகவே தானியேலை தண்டிப்பதற்காக இப்படி ஒரு சூழ்ச்சியை செய்கிறார்கள். நடந்தது என்ன? தானியேல் உண்மையாகவே தன் வழக்கத்தின்படியே தேவனை ஆராதித்து, வழக்கத்தின்படியே இஸ்ரவேலின் ஆண்டவரை நோக்கி, எருசலேமை நோக்கி கதவை திறந்து வைத்துக் கொண்டு, ஜன்னலை திறந்து வைத்துக் கொண்டு தான் ஜெபம் செய்கிறான். முடிவிலே தானியேல் சிங்கக்கவிக்கு போனான், தள்ளப்பட்டான். ஆனால் நடந்தது என்ன? சிங்கங்கள் தானியேலை ஒன்றும் செய்யல. ஆனால் அடுத்த நாள்ல எந்த எதிரிகள் தானியேலுக்கு எதிராக நின்று ராஜாவுக்கு மகிமை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு வில்லங்கமான, ஒரு கண்ணியான ஒரு விஷயத்தை பிரசன்ட் பண்ணாங்களோ, தேவன் மட்டும்தான் ஆராதிக்கப்பட வேண்டும், தேவனிடத்துல தான் எல்லாருமே ஜெபம் பண்ணுன்றதை மாற்றி ராஜா இடத்துல மாற்றணும்னு சொல்லி செஞ்சாங்க. அவர்கள் அனைவருமே சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்னொரு 3 இப்படி பல குறிப்புகளை பார்க்க முடியும். இன்னொரு 3வது குறிப்பு, அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்த குறிப்புக்கு போகலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு ஜனங்கள் முன்பாக அவன் பேசுவதற்காக வருகிறான். பேசுவதற்காக வந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். இது தேவதூதனுடைய சத்தம் அல்லவான்னு சொல்லி தான் ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்பொழுது ஏரோது தவறு என்ன? நோ 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 அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லாம அதை அவன் அங்கீகரிக்கிறான். அந்த புகழ்ச்சியை, அந்த பெருமையை தனக்காக ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்பொழுது நடந்த காரியம் என்ன? தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவனை அடிக்கின்றான். அவன் புழுத்து செத்தான் என்று வாசிப்போம். வழக்கமா எல்லாருமே செத்ததுக்கு அப்புறம் தான் புழு வரும். ஆனா இவனுடைய விஷயத்துல ஃபர்ஸ்ட் புழுக்கிறான். ஃபர்ஸ்ட் புழு சாப்பிடுது அவனை, அதுக்கப்புறம் தான் சாவுறான். இதுதான் தண்டனை. ஓகே, புழுத்து செத்தான். இவைகள் எல்லாம் எதை குறிப்பிடுது? கவனிக்கணும். எப்பொழுதுமே நமக்கென்று எந்த புகழ்ச்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம், நமக்கென்று எந்த பெருமை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம்முடைய வாழ்விலே நாம் பெருமையாய் யோசிக்கின்ற எல்லாவற்றையுமே கொடுத்தது ஆண்டவர். நம்முடைய வாழ்விலே பெருமையாய் நினைக்கின்ற அனைத்தையுமே கொடுத்தது ஆண்டவர்.
என் சரீர சுகத்தை பற்றியோ என் அழகை பற்றியோ நான் பெருமைப்படுவதற்கான காரியங்கள் இருக்கிறதா? எனக்கு வேண்டாம். அதை கொடுத்தது ஆண்டவர். என் செல்வத்தை பற்றி நான் பெருமைப்படுவதற்கான சோதனை எனக்கு வருகிறதா? அந்த செல்வம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பரிசு. நம் வாழ்வில் இருக்கின்ற அனைத்துமே, பெருமைப்படுவதற்காக நாம் நினைக்கின்ற அனைத்துமே தேவனுடைய பரிசுகள். ஆகவே தேவன் ஒருவருக்கு மட்டுமே புகழ். நமக்கு எதுவுமே நம்ம எப்பயுமே எடுத்துக்கொள்ள கூடாது. ஆகவேதான் துதிகளில் பயப்படத்தக்கவர் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக அற்புதங்களை செய்கிறவர். அற்புதங்களை செய்கிறவர். எகிப்திலே 10 வகையான வாதைகள், 10 வகையான அற்புதங்கள். இஸ்ரவேலை மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் வழிநடத்தி வருகிறார். செங்கடலிலே ஒரு இஸ்ரவேலன் கூட மரிக்கவில்லை. அனைத்து எகிப்தியர்களுமே மரணத்தை தழுவினார்கள். அற்புதங்கள் செய்தார் ஆண்டவர். மனோவாவிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். மனோவா ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 18வது வசனத்திலே, உம்முடைய பெயர் என்ன? மனோவா கேட்டபோது அவருக்கு சொல்லப்பட்ட பதில் என்ன? என் பெயரை கேட்பானேன், அது அற்புதம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஆண்டவருக்கு 5 பெயர்கள். அந்த 5 பெயர்களிலே முதலாவது பெயர் அற்புதமானவர். அற்புதம். வேதாகம தேவன் தான் செய்த எண்ணற்ற அற்புத அதிசயங்களின் மூலமாய் தன் யார் என்பதை வேதத்திலே நமக்கு தெளிவாய் விளக்கி இருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை பார்த்து, நீர் மெய்யாகவே மேசியாவாக எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்று சொன்ன பொழுது இயேசு சொன்ன விஷயம் என்ன? என் கிரியைகளை பாருங்கள், நான் செய்த அற்புத அதிசயங்களை பாருங்கள். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த வேதாகம தேவனுடைய முழு வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து தான் செய்த எண்ணற்ற அற்புத அதிசயங்களின் மூலமாய் தான் தேவன் என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் தெளிவாய் வெளிப்படுத்தினார். ஆனாலும் அன்று எண்ணற்ற மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. ஆனால் தேவனுடைய கிருபையினால், நாம் ஏற்கனவே அவருடைய ஆட்டுக்குட்டிகளாய் இருந்தபடியினால் நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்கக்கூடிய பாக்கியத்தை இலவசமாய் பெற்றிருக்கிறோம். இயேசு தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சவால் என்ன? இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்ற ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சவால். ஆனால் இயேசு செய்யவில்லை. காரணம், தன்னால் முடியாது என்பதற்காக அல்ல, மாறாக ஒருவன் தன்னை விசுவாசிப்பதற்கு அவர் அற்புதம் செய்தால்தான் அவன் விசுவாசிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது கடைசியிலே அப்பொழுதும் ஒரு அற்புதம் செய்ய வேண்டிய சவால் அவருக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. என்ன? நீர் சிலுவையிலிருந்து இறங்கி வா, நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா. மக்களும் சொல்லுகிறார்கள், பக்கத்தில் இடப்பக்கம் உள்ள கல்வனும் சொல்லுகிறான், உன்னை ரட்சித்துக்கொள், எங்களை ரட்சித்துக்கொள். நோ, அவர் வந்ததே அதுக்காக தான் வந்தார். அவர் வந்ததே அதுக்காக தான் வந்தார். அவர் எப்படி மாத்திட்டு கீழே வரும்? அவரால் முடியும். ஒரு முறைக்கு 2 முறை மறைந்து போகக்கூடிய அளவுக்கு அதிகாரம் உடையவர். இப்பொழுது அவர் மறைந்து போகவில்லை. அவர் அற்புதம் செய்கிறவர். வாழ்க்கையின் முழுவதும் அற்புதம் அதிசயம் செய்தவர். அற்புதமாய் தமது ஜனங்களை வழி நடத்தினவர். இப்படிப்பட்ட இந்த அற்புதங்கள் செய்கின்ற ஆண்டவரை பற்றி அன்று மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் சேர்ந்து தேவனை துதித்து பாடினார்கள். இந்த மோசேயின் பாட்டு மீண்டும் ஒரு முறை வேத புஸ்தகத்திலே பாடப்பட்டிருக்கிறது. அதை நாம் அறிவதற்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரத்தின் 2, 3, 4 வசனங்களை வாசித்து நாம் நம்முடைய தியானத்தை நிறைவு செய்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரத்தில் 2, 3, 4 வசனங்கள். இங்க நம்ம பார்க்கறத கவனிக்கணும். 2 கம்பேரிசன். யாத்திராகம 15ஆம் அதிகாரத்தில் ஒரு கடல் தான் நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும். ஓகே, ஒரு கடல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு கரையில் நின்று பாடிட்டு இருக்காங்க ஆண்டவரை. இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 15லையும் கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு காட்சி தான். ஒரு கடல், கடல் அருகே நிற்கிறதை கண்டேன். யார்? மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்திற்கும் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதை கண்டேன். வசனம் 3, அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவராகிய
ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் நியாயமுமானவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே என்ன ஒரு பின்னணியோ, கடலருகே நின்று என்ன பாடினார்களோ, கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு பாடலை இங்கே அன்று பாடப்பட்ட மோசேயின் பாடலை இங்கே பாடுகிறார்கள். அந்த பாடலுடைய சாரமும் யாத்திராகமம் 15:11 பார்க்கின்ற பரிசுத்தம், துதி, ஆராதனை, அற்புத அதிசயம் செய்யக்கூடிய மகத்துவம், இந்த 3 காரியங்கள் இங்கேயும் பாடப்பட்டிருக்கிறது. எதை குறிப்பிடுகிறது? அன்றைக்கு எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை பட்சிக்கின்ற மிருகத்தை போன்று வாழ்ந்தார்கள், செயல்பட்டார்கள். முடிவிலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதே போல் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்கின்ற வாழ்வின் இந்த ஓட்டத்திலே நமக்கு எதிராக மிருகம் போல் செயல்படுகின்ற எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்லை. காலமும் நேரமும் வரும் பொழுது தேவன் அவர்களை தோற்கடிக்கவும், முக்கியமாக பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கின்ற சிங்கம் போல சுற்றித் திரிகின்ற அவனை தேவன் மேற்கொள்ளுவார் என்கின்ற நம்பிக்கையின் செய்தியே நாம் இங்கே பார்க்கிற வகையிலே அன்று யாத்திராகமம் 15 பாடப்பட்ட அதே மோசேயின் பாடல் மீண்டும் ஒரு விசை இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே மீண்டும் பாடப்படுகிறது. மோசேயின் பாட்டையும், தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும், ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி 2 பாட்டு பாடுறாங்க. 2 பாட்டு, ஒன்று மோசேயின் பாட்டு, இரண்டாவது ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு. இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு என்ன என்பதை இன்னொரு தருணத்திலே நாம் கற்றுக்கொள்ளலாம். அன்று பாடப்பட்டதே மோசேயின் பாடல் இன்று மீண்டும் பாடப்படுகிறது. அதே பாட்டை நாமும் நம்முடைய நடைமுறை வாழ்விலே பாடுகிறவர்களாக இருந்து, இயேசு கிறிஸ்து அற்புத அதிசயங்களை செய்கிறவராக இருந்தாலும் அவர் சிலுவையிலே தன் ஜீவனை தம் ஆடுகளுக்காக கொடுக்கின்ற நிலையிலே, அன்று இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்பதற்காக எகிப்தியரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். கவனிக்கணும், எகிப்தின் சேனைகள் அனைத்தையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனால் இன்று உங்களையும் என்னையும் தேவன் மீட்பதற்காக தன் சொந்த குமாரனாகிய இயேசுவை சிலுவையிலே மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் அறிகிற நிலையிலே இந்த வேதாகம தேவனை எவ்வளவு அதிகமாய் நாம் நேசிக்கவும், எவ்வளவு அதிகமாய் அவர்களை அன்பு கூறவும், எவ்வளவு அதிகமாய் அவருக்கு பிரியமாய் நாம் வாழவும் வேண்டும் என்ற ஒரு நல்ல கேள்வியோடு நம்முடைய தியானத்தை நிறைவு செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.